கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த தேர்தலை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற இனத்தில் காணப்படுகிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஆள்வதற்கும் எங்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கும் எங்களுடைய போர்களை முன்னின்று நடத்துவதற்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை தேவ சமூகத்திலே சாமுவேல் சொல்லுகிறார். அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய பதிலானது, அந்த ஜனங்கள் விரும்புகிற பிரகாரமாக அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவோம், அவர்கள் விருப்பப்படி அவர்கள் ராஜாவை ஏற்படுத்தி கொள்ளட்டும். ஆனாலும் அப்படி ராஜா ஏற்படும் பொழுது அவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்வான், அந்த ராஜாவை ஏற்படுத்துவது மூலமாக அவர்களை ஒரு ராஜா ஆளும் பொழுது மக்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் விளக்கமாக கூறி அதன் பிறகு ஒரு ராஜாவை பென்யமின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய சவுலை நியமிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்தது அரசு ஆட்சி முறை, ஆனால் இப்பொழுது இருக்கிறதோ ஜனநாயக ஆட்சி முறை. அப்போ அரசனுடைய ஆட்சி காலத்தில் அரசனை தள்ளி அரசனை ஏற்படுத்த தேவனால் முடியும். ஏனெனில் தனக்கு எந்த அரசன் பிடிக்கவில்லையோ அவனை வேறு ஒரு அரசன் மூலமாக போரிட வைத்து வெற்றி பெற வைத்து ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவது தேவனால் செய்யப்பட்ட காரியமாக இருந்தது. ஆனால் ஜனநாயக முறைப்படி வாக்குரிமை என்று போகும் பொழுது, வாக்கு செலுத்தும் முறை வந்த பொழுது, நாம் விரும்பக்கூடிய தலைவரை நாமே தேர்ந்தெடுத்து கொள்ளும்படியான வாக்குரிமையை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்மை ஆளும்படியான தலைவரை ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தையும் உரிமையையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதே அர்த்தம். இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படாது. ஏனெனில் ஆண்டவர் ஓட்டு போட போகிறது கிடையாது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவின் படி அந்த அறிவை பயன்படுத்தி நமக்கான தலைவரை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சிறந்தவையாக இருக்கிறது, யாருக்கு ஓட்டு போட்டால் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார்கள், யாருக்கு ஓட்டு போட்டால் எல்லா மக்களையும் சமமாக பார்ப்பார்கள், நம்முடைய நாடு முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கான திட்டங்களும் கொள்கைகளும் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த உரிமை. இங்கே முடிவு எடுக்க போகிறதும் நாம் தான், ஓட்டு போட போகிறதும் நாம் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு சுயநலமாக யார் எனக்கு ஆதரவாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்று சொல்லி ஓட்டை போட்டுவிட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி தான் நடக்கும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் என்ற வசனத்தை போலியாக எடுத்து விடுவீர்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அரசு ஆட்சி முறையில் மட்டும்தான் காணப்பட்டது. ஆனால் நம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அரசனுடைய ஆட்சி அல்ல, ஜனநாயக ஆட்சியே நடைபெறுகிறது. அப்போ ஜனநாயக ஆட்சியில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற முடிவை தேவனாகிய கர்த்தர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு பின் நாட்களிலே ஆண்டவர் மேலே குறையை சொல்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகையினால இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு தேர்தலிலும் யாருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் நல்லதாக இருக்கிறது, யாருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட என்னென்ன திட்டங்கள் மூலமாக இல்லை இந்த டாஸ்மாக் மூலமாக எத்தனை குடும்பங்கள் நன்மை அடைந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ டாஸ்மாக் மூலம் எத்தனை குடும்பங்கள் செழிப்படைந்திருக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சென்றிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்த்து ஒரு கட்சி ஒன்று தன்னுடைய கொள்கையை விளக்குமானால் அந்த கொள்கையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நல்ல தலைவர்களை வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்துவோம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.